எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டுப்புடவைகளை எப்படி பாதுகாக்கலாம்? பட்டுப்புடவைகளை பாதுகாப்பது மிகவும் அவசியம். பட்டுப்புடவைகளை பண்டிகை காலங்களில் கட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கல்யாணத்துக்கெல்லாம் கட்டிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நிறைய டைமு பார்த்தீங்கன்னா, அதில் எண்ணெய் கரை பட்டுரும், குழம்பு ஊற்றிரும். அதெல்லாம் எப்படி அந்த கரையெல்லாம் நீக்கிறது, அதை எப்படி பாதுகாக்கலாம், அதை பற்றின மெசேஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பட்டு துணிகளை சோப்பு போட்டு நீண்ட நேரம் ஊற வைப்பதையும் அலசும் போது முறுக்கி பிழிவதையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடித்து துவைக்கவே கூடாது. துவைத்து உலர்த்தும் போது வெயிலில் உலர்த்தவே கூடாது, நிழலில் தான் உலர்த்தணும். காற்றில் படும்படி போடுவது மிகவும் நல்லது. அடிக்கடி அயன் செய்வதை கண்டிப்பாக தவிர்க்கணும். பட்டுப்புடவையை இஸ்திரி செய்யும் போது அதன் மீது சுத்தமான வெள்ளை துணியை போட்டோ அல்லது புடவையை திருப்பி வைத்தோ மிதமான சூட்டில் இஸ்திரி பண்ணணும். புதிதாக வாங்கும் பட்டுப்புடவைகளை ஒரு ஆண்டுக்குள் துவைக்க வேண்டியது மிகவும் அவசியம். முதலில் துவைக்கும் போது சோப்பு போடாமல் நல்ல தண்ணீரில் உடல் பகுதியை தனியாகவும் பார்டர் பகுதியை தனியாகவும் அலசணும். பட்டுப்புடவைகளை துவைத்த பிறகு எலுமிச்சை பழச்சாறு கலந்த தண்ணியில் கடைசியாக ஒரு முறை அலசி எடுக்கணும். அப்படி அலசி எடுத்தோம்னா புடவை புதிது போல பளபளக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா, கான்ட்ராஸ்ட் கலர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதாவது உடல் பாகம் ஒரு நிறத்திலும் பார்டர் வேறொரு நிறத்திலும் இருந்துச்சுன்னா உலர்த்தும் போது கவனமாக இருக்கணும். புடவையை முழு நீளத்துக்கு கொடிகள் சரிபாதியாக போட்டு உலர்த்தணும். அதாவது முந்தானையின் ஒரு பாகத்தின் மீதே முந்தானையின் மறுபாகமும் படுமாறு இருக்கக்கூடாது. அப்போதான் பார்டரில் உள்ள நிறம் உடல் பகுதியில் இறங்காது. சம்டைம்ஸ் கலர் போணுச்சுன்னா, மாறி கலர் போயிடுச்சுன்னா அசிங்கமாயிடும் சீலையே. சரிங்களா? அடுத்ததாக பட்டுப்புடவைகளை வாஷிங் மிஷினில் போட்டு எக்காரணத்தை கொண்டும் துவைக்கக்கூடாது. பட்டுப்புடவைகளை காற்று புகாத பாலித்தீன் கவரில் வைப்பதும் நல்லது கிடையாது. துணிப்பையில் போட்டு தான் வைக்கணும். பூச்சிகளை விரட்டும் நாப்தலின் உருண்டைகளை பட்டுப்புடவைகளின் மேல் போட்டு வைக்கவே கூடாது. பட்டுப்புடவைகள் கெட்டுப்போக அது ஒரு காரணமாகவே அமைஞ்சிருது. ஒவ்வொரு முறை உடுத்திய பின்னடோ பட்டுப்புடவையை துவைக்கணுங்கிறது கிடையாது. உடுத்திய பின்னாடி காற்றுப்படும் இடத்தில் புடவையை வைத்து இஸ்திரி செஞ்சாலே போதும். ஒரு படி தண்ணீரில் ஒரு தேக்கரண்டி கிளிசரின் கலந்து பட்டு துணிகளை அலசி உலர்த்தினா சுருங்காமலும் இழைகள் விலகாமலும் இருக்கும். பட்டுப்புடவையின் மீது ஏதேனும் கரை பட்டுச்சுன்னா உடனே தண்ணீர் விட்டு அலசணும். எண்ணெய் போன்ற கடினமான கரைகளாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல விபூதியை போட்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை வைத்து அதற்கப்புறமா தண்ணீர் விட்டு அலசணும். பட்டுப்புடவையில் எண்ணெய் கரை இருந்துச்சுன்னா சந்தனத்தை கரையின் மீது தடவி சிறிது நேரம் கழித்து அந்த இடத்தை மட்டும் நீர்னால கழுவணும். ஓகேவா? இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, பட்டுப்புடவையை மடித்து ரொம்ப நாள் வரைக்கும் ஒரே பாகத்தில் மடித்து வைக்காதீங்க. இப்போ ஒரே மாதிரி மடித்து வச்சிட்டிங்கன்னா அந்த மடிப்பு போக வேறு மாதிரி மடித்து வைங்க. இல்லைனாக்கா அந்த ஜருகு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு அந்த இடம் ஒரு மாதிரி விட்டு போன மாதிரி ஆயிரும். சரிங்களா? இடையில பட்டுப்புடவை எடுத்து மாற்றி மடித்து வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ.